ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 3 ஜூலை 2024. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜில் வந்து மேக்ஸிமம் வந்து எந்த இம்பார்ட்டன்ட் நியூஸும் வந்து இருக்காதுங்க. ஸோ ஸ்டாம்பீடு பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் இந்த ஆர்டிக்கிளில் வந்து ஸ்டாம்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதில் ஸ்டாம்பீடு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸ் பற்றி அந்த ஸ்டாம்பீட்னா என்ன, அதோட டெஃபினிஷன் அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லதுங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஸோ அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொலிட்டிக்கல் பேஸ்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடுத்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஸோ எப்போவுமே ஸ்டேட்டு சவுத் எல்லாமே தாண்டி வந்து நீங்கள் எடிட்டோரியல் வந்துருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி எடிட்டோரியல் வந்தீங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து இந்த நியூஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதாவது ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் அந்த நியூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஃபுல்லாக ஒரு ரீடிங் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேபிட் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஸோ டெய்லி இதை பண்ணணும். அப்புறம் இது ஏதாச்சும் ஒரு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ பற்றின நியூஸ் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதோட காம்ப்ரிஹென்ஷன், ஸோ என்ன நடக்கு, இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ இதோட ஒரு காம்ப்ரிஹென்ட் வெர்ஷன் வந்து இங்கிலீஷில் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதை கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணாதீங்க, எடிட்டோரியல். ஸோ இதுலேயே ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எடிட்டோரியல் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆர்டிக்கிளுங்க ஃப்ரான்ஸ், அதாவது இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர் ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா அந்த 2047 ரோட் மேப் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாகவே பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆர்டிக்கிளோட ரிலேட் ஆனதாங்க இது. ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. பாரிஸில் பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரனும் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. 2047 ரோட் மேப் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்தியா ஹேஸ் லாங் பீன் அ ப்ரையாரிட்டி பார்ட்னர் ஃபார் ஏஎஃப்டி. ஸோ ஏஎஃப்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஞ்ச் ஏஜென்சிங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஏஜென்சி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதில் எதனால் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒரு 4 ப்ராஜெக்ட் பற்றி என்விரான்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து வாட்ச் விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு ஆர்டிக்கல், இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஆர்டிக்கலுங்க. ஸோ அடுத்து நியூஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெய்சங்கர் அந்த ஆர்டிக்கலுங்க, ஜெய்சங்கர் டு ரெப்ரசன்ட் இந்தியா இன் த பிளேஸ் ஆஃப் மோடி அட் எஸ்சிஓ சம்மிட் இன் கசகஸ்தான். ஸோ இந்த எஸ்சிஓ சம்மிட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்சிஓ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து உள்ள சில ஏரியாஸ் வந்து இருக்கும். நான் அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் தனியாக பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அஸ்தானா டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த டிக்ளரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இது எஸ்சிஓட என்ன சம்மிட்டு, எத்தனாவது சம்மிட் அண்ட் இது எங்கே நடக்குது, ஸோ அடுத்து வரக்கூடியது எங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிக்கலை நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியதுங்க. ஸோ ஓகே, அடுத்து ஸோ ஃபேக்ட் செக் யூனிட் நீடட் டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் ஃபேக் நியூஸ் சென்டர் இன் பாம்பே ஹச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருக்குங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபேக்ட் செக் யூனிட்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதில் ஸ்டேட்டில் இருக்குது, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஓவராலாக ஃபேக்ட் செக் யூனிட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருங்க இந்த ஆர்டிக்கலை பொறுத்தளவுக்கு. வேறு இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றும் இருக்காதுங்க மெயினாக. ஸோ இந்த இது வந்து இந்த எஃப்சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேக்ட் செக் யூனிட். இது வந்து என்ன பண்ணுது, ஸோ இது பண்ணலை இதோட வேலையை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதையும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ வேர்ல்டு பேஜில் இந்த பெய்ஜிங் மணிலா ஹோல் டாக்ஸ் ஆஃப்டர் மேரிடைம் ஸ்டாண்ட் ஆஃப். ஸோ இது வந்து இருக்குங்க. இது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஓவராலாக சவுத் சைனா சீல வந்து ஏதாவது டிஸ்பியூட் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பியூட்டை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் தாங்க இது. இதில் அந்த டிஸ்பியூட்னால வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஓவராலாக ஒரு படித்து வச்சுக்கோங்க, ஒரு ரீட் விட்டுருங்க, அது நல்லது. ஏன்னா இதில் என்ன வேணாலும் அடுத்து நடக்கலாம். ஸோ அதை பற்றி நமக்கு ஒரு ஓவராலாக கிடைக்கணும் வியூ அப்படிங்கிறனால இந்த ஆர்டிக்கல் விடாமல் படிச்சிருங்க. ஸோ ஓகேங்க, இவ்வளோ தாங்க இன்றைக்கி. ப்ளஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி எதுவுமே இல்லை. இன்றைக்கி மேஜராக ஃப்ரண்ட் பேஜ்லேயும் எதுவுமே இல்லை. இன்றைக்கி சின்ன சின்ன நியூஸ் நிறைய வந்து இருந்தது. மேஜராக எந்த நியூஸுமே இல்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூஸை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து எல்லா நியூஸுமே வந்து ஆர்டிக்கல்லாம் ஷார்ட் பண்ணிக்கோங்க, ஹார்ட் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, நம்ம குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். டெய்லி ஹிந்து டிஸ்கஸ் ஜிஸ்ட் குரூப்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கொஸ்டின்ஸ் டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சைட்லேருந்து. ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டெய்லி வந்து பிடிஎஃப் மாதிரி வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதோட ஆன்சர்ஸ் வந்து ஈவினிங் வந்து கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது தேவைப்பட்டாலும் அதோட லிங்க் வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 75 days தாண்டி வந்து போயிட்டுருக்கு, டெய்லி கொடுத்துட்ருக்குறோம் அது. ஸோ இப்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள்
நீங்கள் ப்ரீவியஸோட பிடிஎஃப்ஸை ரெக்வஸ்ட் பண்ணாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோங்க தனியாகவே. ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.